Welcome back to our channel Chinna Chintus World YouTube channel. So thank you for choosing my video. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காலையிலே எழுந்து சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்துட்டு பண்ணி என் ஹஸ்பண்ட் கொடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சாச்சு. அண்ட் தென் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலை. என்னென்னா காலையிலே பார்த்திங்க அப்படின்னா அகல் விளக்கு வந்துட்டு அதிகமாக தண்ணி இழுக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் நேரம் ஏன்னா புது விளக்கு வராது. ஸோ அதனால் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சு அதை ட்ரை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மற்ற விளக்குகளை எல்லாத்தையுமே கழுவி அதை கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour கிட்ட காய வச்சு கழுவி வச்சாச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விளக்கு வந்துட்டு அகல் விளக்கில் அதிகமாக எண்ணெய் இழுக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதில் பவுட்ரு கொட்டி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பவுடர் எக்ஸ்பைரியான பவுடர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு அந்த அகல் விளக்குக்குள்ளே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு தெரி ஊற்றணும் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக இழுக்காது. அண்ட் தென் கீழே வந்துட்டு ஸ்பிட் அவுட் ஆகாது. ஸோ அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விளக்குலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாமிக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு விளக்குல எண்ணெய் திரி எல்லாமே போட்டு அகல் விளக்குலையுமே வந்துட்டு நான் மொத்தம் எத்தனை அகல் விளக்கு ஏற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. ஸோ 27 ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அகல் விளக்கு குத்து விளக்கு நல்ல விளக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 31 விளக்கு நான் ஏற்றினேன். 27 நட்சத்திரங்களையும் குறிக்கும் வகையில் 27 அகல் விளக்கும் அண்ட் வந்துட்டு ஒத்தப்படையில் வரணும் அப்படின்றதுக்காக மீதி விளக்கும் அகல் விளக்கு குத்து விளக்கு நல் விளக்கு எல்லாத்தையுமே சேர்த்து அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி ஒத்த
கொத்துப்படியில் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ வந்துட்டு அப்படியே கரெக்டாக 6 மணிக்கெலாம் வந்துட்டு தீபம் வந்துட்டு திருவண்ணாமலையில் ஏற்றிட்டாங்க. ஸோ நானும் 6 மணிக்கு இங்கே வந்துட்டு தீபம் ஏற்றி நான் வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.